அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று மற்றொரு புதிய நுண்ணறிவு வினா ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். நேரடியாக இந்த வினாவிற்குள் செல்வோம். முக்கோண வடிவ காணியின் ஒரு பக்கம் 4 தூண்கள் உள்ளன. அப்போ முக்கோணம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 3 நேர்கோட்டு துண்டங்களால் உருவாக்கப்பட்ட மூடிய தளவுருவாக இருக்கும். அதுதான் முக்கோணி. அந்த முக்கோணில ஒரு பக்கம் 4 தூண்கள் உள்ளன. ஒரு பக்கத்தில் 4 தூண்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு அந்த படத்தை போட்டு காட்டுறேன். இதில் ஒரு தூண், இது 2வது தூண், இது 3வது தூண், இவ்விடத்தை 4வது தூண். அப்போ ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது 4 தூண் என்று சொன்னால் இந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் 4 தூண் தான், இந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் 4 தூண்கள் காணப்படும். ஸோ அதையும் குற்று வரிப்படம் மூலம் காட்டுவோம். ஒரு தூண், இது 2, இங்கே 3, இதை சேர்த்து 4. மீண்டும் இந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் 4 தூண்கள் என்று சொல்லப்படுது. அப்போ ஒரு தூண், இவ்விடத்தை 2வது தூண், இது 3வது, இங்கே 4வது. அப்போ பாருங்க, இந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் 4 தூண் காணப்படும், இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் 4 தூண்கள் காணப்படும், இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் 4 தூண்கள் காணப்படும் என்று தரவு சொல்லப்படுது. அடுத்த விடயம், 2 தூண்களுக்கு இடையில். அப்போ 2 தூண்களுக்கு இடையில், இப்போ இந்த தூணுக்கும் இடையில் 2 மரக்கன்றுகள் நட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒவ்வொரு 2 தூண்களுக்கும் இடையில் 2 மரக்கன்றுகள் நாட்ட தீர்மானிக்கப்பட்டால் தேவையான மரக்கன்றுகள் எத்தனை என்று கேட்கப்படுகின்றது. அப்போ இப்படியான கேள்வி ஸ்காலர்ஷிப்பில் ஒரு நுண்ணறிவு பகுதி கேள்விகளாக வரக்கூடியதாக காணப்படும். அப்போ இதை எவ்வாறு மிக இலகுவாக செய்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வினாவினூடாக பார்க்க இருக்கின்றோம். ரைட், இப்போ தெளிவாக பாருங்கடா, இதில் மொத்தம் எத்தனை தூண்கள் காணப்படுகின்றது என்கிறத பார்க்க வேண்டும். மொத்தம் எத்தனை தூண்கள் காணப்படுகின்றது பார்த்தீங்க என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு எண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு எண்ணி பார்ப்போம். 1 2 1 2 3 4 5 6 7 8 9 தூண்கள் இருக்கு. சில மாணவர்கள் அவசரப்பட்டு ஒரு பக்கத்தில் 4 தூண் என்று சொன்னால் முக்கோணிக்கு 3 பக்கம், அப்போ 4 3ஆல் பெருக்கி 12 தூண்கள் காணப்படும் என்று சொன்னால் அந்த கூற்று பிழை. ஏனென்று சொன்னால் பிள்ளைகள், அதுக்கு தான் நான் உங்களுக்கு எண்ணி காட்டினேன். எண்ணி பார்க்கும்போது இந்த முக்கோண பகுதியில் மொத்தம் எத்தனை தூண்கள் காணப்படும்? 9 தூண்கள் இருக்கு. இதை எப்படி எண்ணாம இது போன்ற வேற கேள்விகள் வரும்போது இலகுவாக எப்படி செய்வது என்று சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தனை தூண்கள் இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு தூண்கள் எத்தனை என்று பார்ப்போம். தூண்கள் எத்தனை என்கிறத பார்ப்போம். அதை பார்க்கின்ற முறைதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது 4 தூண் என்று சொன்னால் முக்கோணிக்கு 3 பக்கம் என்கிறதால 4 3ஆல் பெருக்கணும். 4 3ஆல் பெருக்கும் போது 12 என்று வரும். அப்போ வார விடையிலிருந்து முக்கோணிக்கு எத்தனை உச்சிகள் காணப்படும்? 3 உச்சிகள் காணப்படும். 3 உச்சிலையும் தூண்கள் இருக்கு. அந்த 3 தூணை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த உச்சியில காணப்படக்கூடிய அந்த 3 தூணையும் கழிக்க வேண்டும். அப்போ 3ஐ கழிக்கும் போது அங்க தூண்களினுடைய எண்ணிக்கை 9ஆக இருக்கு. இதே இது சதுரம் என்று சொன்னா, அப்போ சதுரத்துக்கு 4 தூண்கள் அந்த மூலையில காணப்படும். அப்போ ஒரு பக்கத்தில் எத்தனை தூண்கள் காணப்படுகின்றதோ அதில் இருந்து 4ஆல் பெருக்கணும். ஏன்? சதுரத்துக்கு 4 பக்கம் இருக்கும். 4 பக்கம் என்கிறதால 4ஆல் பெருக்கி வார விடையிலிருந்து 4ஐ கழிக்க வேண்டும். அப்போ இங்கே ஏன் 3 கழிப்படுதுன்னு சொன்னால், 3 உச்சிலையும் தூண்கள் காணப்படுகின்றது என்பதனால அப்போ ஒரு பக்கத்தில் 4 தூண்கள், அப்போ 4 3ஆல் பெருக்கணும். காரணம் முக்கோணிக்கு 3 பக்கம் என்பதனால. சதுரத்துக்கு 4 பக்கம் என்றால் 4ஆல் பெருக்கணும். அப்போ 3ஆல் பெருக்கும் போது 12 தூண் என்று வரும்.
அந்த வார விடையிலிருந்து 3ஐ கழிக்கும் போது இங்கு காணப்பட்ட தூண்கள் வந்து 9 ஆக இருக்கும். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இரு தூண்களுக்கு இடையில 2 மரக்கன்றுகள் நாட்டப்படுதான். அப்படி என்றா தேவையான மரக்கன்றுகள் எத்தனை? இப்ப சில பிள்ளைகளுக்கு இப்ப ஒரு டவுட் ஒன்று வரும். அப்ப மொத்தம் 9 தூண்கள் காணப்படுகின்றது என்று சொன்னா எத்தனை இடைவெளி வரும் என்கிற ஒரு சந்தேகம் ஒன்று வரும். 10 இடைவெளியா 9 இடைவெளியாங்கிறது ஒரு டவுட் ஒன்று இருக்கு. தெளிவாக விளங்கிக் கொள்ளணும்னா, ஒரு நேர்கோடாக இருந்தால் இது ஒரு மூடிய தளவுரு, மூடப்பட்ட தளவுரு. ஒரு நேர்கோடாக இருந்தால் இப்ப இவரது நான் 3 தூண் போடுறேன். எத்தனை தூண் போடுறேன்? 3 தூண் என்று சொன்னா எத்தனை இடைவெளி வருது? 2 இடைவெளி வரும். அப்ப எத்தனை தூண்கள் இருக்கின்றதோ அந்த தூண்களின் எண்ணிக்கையில் இருந்து 1ஐ கழிக்க வேண்டும் என்று நாம சென்ற நுண்ணறிவு வகுப்பினூடாக படித்திருக்கின்றோம். அப்ப 3 தூண்கள் என்று சொன்னா 2 இடைவெளி வரும். 4 தூண் என்று சொன்னா 3 இடைவெளி. 10 தூண் என்று சொன்னா 9 இடைவெளி. அப்ப எத்தனை தூண்கள் காணப்படுகின்றதோ அதில் இருந்து 1ஐ கழிக்க வேண்டும் என்று படித்திருக்கின்றோம். நேர்கோட்டு வடிவத்தில் காணப்படும் பொழுது இது மூடப்பட்ட தளவுரு என்பதனால எத்தனை தூண்கள் இருக்கின்றதோ அதற்கு சமனான இடைவெளி காணப்படும். அதற்கு சமனான இடைவெளி பாருங்க. இப்ப 9 தூண் என்று சொன்னா இது ஒரு இடைவெளி. 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கும், மூடப்பட்ட தள உருவாக இருக்கும் பொழுது எத்தனை தூண்கள் காணப்படுகின்றதோ அதற்கு சமனான இடைவெளிகள் காணப்படும். அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரை 9 தூண்கள் காணப்படுகின்றது என்பதனால 9 இடைவெளி காணப்படும். ஒவ்வொரு இடைவெளிக்கும் இப்ப 2 தூண் சொன்னா அது ஒரு இடைவெளி. அப்போ ஒவ்வொரு இடைவெளிக்கும் எத்தனை மரக்கன்றுகள் நாட்டப்படுகின்றது? 2 மரக்கன்றுகள் என்று சொன்னா தேவையான மரக்கன்றுகள் என்று போட்டுவிட்டு 9 தூண் இருக்கு என்று சொன்னா எத்தனை இடைவெளி இருக்கும் என்று சொன்ன? 9 இடைவெளி. 10 தூண் இருக்கும் என்று சொன்னா 10 இடைவெளி. மூடப்பட்ட தள உருவாக இருக்கும் என்று சொன்ன பிள்ளைகள் எத்தனை தூண்கள் காணப்படுகின்றதோ அதற்கு சமனான இடைவெளி காணப்படும். நேர்கோடாக இருந்தால்தான் அந்த தூண்களின் எண்ணிக்கையிலிருந்து 1ஐ கழிக்க வேண்டும். அந்த 2க்கும் வித்தியாசம் இருக்கு, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப 9 இடைவெளி. ஒவ்வொரு இரு தூண்களுக்கும் இடையில 2 மரக்கன்றுகள் என்றா அந்த 2ஆல பெருக்க வேண்டும். 3 மரக்கண்டா 3ஆல பெருக்க வேண்டும். அப்ப 9ஐ 2ஆல பெருக்கும் போது 18 மரக்கன்றுகள் என்று விடை கிடைக்கும். அப்ப இந்த கேள்விக்கு விடை வந்து 18 மரக்கன்றுகள். அப்ப இப்படியான ஐக்யூ கேள்விகள் உங்களோட டேர்ம் எக்ஸாம் பேப்பர்லையும் சரி உங்களுடைய ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பேப்பர்லையும் வரக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். அப்ப இன்றைய நாள் இந்த நுண்ணறிவை தெளிவாக விளங்கி தொடர்ச்சியாக உங்களோட பாடக்கோப்பில நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான சில கேள்வி பகுதிகள் குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த கேள்விக்கான விடைகளை உங்களுக்கு வழங்கப்பட்ட நேர சூசிப்படி அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு காணொளியில் புதிய ஒரு நுண்ணறிவு வினாவின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.